ஒரு அம்மாக்கு 2 மகன்கள். பெரிய மகன் டெல்லியில இருக்கா, பெரிய பதவியில் இருக்காரு. அவரும் அவர் மனைவியும் டெல்லியில இருக்காங்க. சின்ன பையனும் அவனோட மனைவி குழந்தைகள் இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அப்பா காலமாயிட்டாரு. இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்னா 6 மாசம் அம்மாவை நீ வச்சுக்க, 6 மாசம் அம்மாவை நான் வச்சுக்கிறேன். இதுதான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த அம்மா சொல்லுதே, டே ஏதாவது ஒரு இடமா என்ன இருக்க விடுங்கடா, வயசான காலத்துல டெல்லிக்கும் இங்கேக்கும் மாத்தி மாத்தி என்னால முடியலடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா. அதுக்கு 2 சகோதரர்களும் ஒத்துக்கல. ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிகள் ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. இப்ப தம்பியோட வீட்டுல தான் இந்த அம்மா இருக்கு. அந்த தம்பியோட மனைவி தினம் கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு, 6 மாசம் முடிய போகுது. உங்க அண்ணனுக்கு SMS அனுப்புங்க, இல்ல போன் பண்ணி சொல்லுங்க, அவர் எப்ப வந்து கூட்டிட்டு போறான். இந்த மகன் வந்து அண்ணாவுக்கு, அண்ணா 6 மாதம் முடிய போகிறது அண்ணா, நீ வந்து அம்மாவை கூட்டிட்டு போறியா, நானே கொண்டு வந்து விட்டுட்டா. உடனே அண்ணன் என்ன பதில் சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க? உடனே அண்ணன்ட்டேந்து SMS வருது, இங்க பாருடா தம்பி, திடீர்னு என்ன டெப்டேஷன்ல போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்க, இப்போ உன்னோட அண்ணியும் கூட வரேன்றா, அதனால இந்த 6 மாசம் என்னால வச்சுக்க முடியாது, இந்த 6 மாசமும் சேர்த்து நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷம் நான் வச்சுக்கிறேன் நான் வந்த பிறகு நான் அண்ணன் பதில் அனுப்புறான். இதை பார்த்த உடனே தம்பிக்கு விலை வெளுத்து போச்சு. ஏன் விலை வெளுத்து போச்சு? இத மனைவிட்ட எப்படி சொல்றதுன்ற பயத்தினால விலை வெளுத்து போச்சு. மனைவிட்ட வந்து சொல்றான், அண்ணாவுக்கு ஏதோ டெப்டேஷன் இருக்கான், இந்த டெப்டேஷன் கதையை என்கிட்ட அடிக்காதீங்க, 3 தடவை இதையே சொல்லி உங்க அம்மாவை என் தலையிலேயே கட்டிட்டாரு. நான் பிள்ளைய பாப்பேன்னா, தண்ணிக்கு கியூல நிப்பேன்னா, உங்களை பாப்பேன்னா, உங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன்னா, நான் என்ன வேலையை செய்வேன்? இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, நீங்க உங்க அம்மாவை டெல்லியில கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னு தம்பி என்னுடைய மனைவி பேசுறான். தம்பிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க செய்யறதா இங்க செய்யறதான்னு ஒரே விதமான குழப்பம். வாங்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மிகவும் மதித்து போற்றுகிற கலைஞர் நர்த்தகி நடராஜ் வந்திருக்காங்க. உங்கள் சார்பில் சக்தி வந்திருக்காங்க. மிக 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 மகிழ்ச்சியான தருணங்களை எனக்கு கொடுத்தவர்கள். எங்கள் மதுரை கம்பன் கழகத்தில் அவருடைய நடன நிகழ்ச்சியை பார்த்த அந்த ஞாபகம் அவ்வளவு பசுமையாக இருக்கிறது. உங்களை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெருங்கூட்டம் வந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்தில் இந்த உரை முடிந்துடும். சரி, கதை எங்க நிக்குதுன்னு ஞாபகம் இருக்கா? நர்த்தகி அம்மா வந்ததுல மறந்துட்டீங்களா? இப்ப தம்பிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அம்மாவை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணாவுக்கு போன் பண்றான், இந்த தடவை என்னால வச்சுக்கவே முடியாது அண்ணா, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீ எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. அண்ணா சொல்றான், இதை பாரு, உன்னுடைய ஒய்ஃப் பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இந்த மாதிரி மோசமா நடந்துக்காத. தம்பி சொல்றான், நீ மட்டும் நீ உங்க ஒய்ஃப் பேச்ச கேட்டு தானே நடந்துக்கிற, நீ 2 பேருக்கும் சண்டை எதுக்கு? அம்மாவை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதான்றதுக்கு சண்டை. இப்போ அன்னைக்கு இவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது இவங்க அப்பா கூட வேலை செய்தவர், அவரை போய் தம்பி பார்க்கணும். தம்பி பார்த்துட்டு சொல்றான், அங்கிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுங்க இதுக்கு என்று அந்த நண்பரிடம் போய் தம்பி கேட்கிறான். அந்த நண்பர் சொல்றாரு, இது பாருப்பா, இப்ப தானே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு, நீ உங்க அம்மா வச்சுக்கணுமா உன் தம்பி வச்சுக்கணுமான்ற பிரச்சனையில இருந்து தானே ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. என்ன சொல்யூஷன்? உங்க அப்பாவுடைய பேர்ல ஒரு லேண்ட் இருந்தது, சென்னையில ஒரு லேண்ட் இருந்தது, அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடி ரூபாய். இந்த லேண்டு உங்க அப்பாவுக்கா அவங்களோட சகோதரர்களுக்கான ஒரு லிட்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கேஸ் 30 வருஷம் நடந்து இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் இந்த லேண்டுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. உங்க அப்பாவினுடைய லீகல் ஹேர் வந்து உங்க அம்மா தான். அதனால உங்க அம்மாவுக்கு இப்ப 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவங்க தனியா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தன்னை பாத்துக்கிறதுக்கு 2-3 ஆட்களை வச்சுக்கிட்டு தனியாவே நிம்மதியா இருக்கலாம்ப்பா, உனக்கும் பிரச்சனை இல்லை உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குடும்ப நண்பர் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அம்மா நான் யோசிச்சு பார்த்தேம்மா,
உன்னை அங்கேயும் இங்கேயுமா அனுப்புறது எந்த விதத்திலயுமே நியாயம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எங்களோடயே நீங்க எப்பவும் இருக்கலாமான்னு தம்பி சொல்லும் போது போன் அடிக்குது. யார் போன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே? அண்ணன் போன் பண்ணி, தம்பி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, டெப்டேஷன்லாம் வரும் போகும், வாழ்க்கையில அதுவா பெரிய விஷயம், தாயை பாதுகாப்பது தானே ஒரு மகனுக்கு தலையாய கடமை, நீ உடனே அம்மாவை நானே வந்து கூட்டிட்டு போறேன்டா, என்கிட்டயே இனிமே அம்மா இருக்கட்டும்டா. நம்ம அடிச்சு விடுறது தானே. அதுவும் வாட்ஸ்அப் வந்தாலும் வந்தது பாருங்க, என்னென்ன அடிச்சு விடுறாங்கன்றீங்க. நம்ம ஒன்றை பார்க்க ஆரம்பித்தால் அது உண்மைன்னு நினைச்சு நாம ஒரு 40 பேருக்கு அனுப்புறோம். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வர கதைகளுக்கு எல்லையில இன்னொரு கதை இதே மாதிரி. நிலவிலே முதலில் ஆம்ஸ்ட்ராங் தான் இறங்கினார். அதற்கு என்ன காரணம் என்றால் 2 பேர் 3 பேர் போனாங்க, தெரியும் தானே உங்களுக்கு. நிலவுக்கு முதல் கல்லம் அப்போலோ, அதுல போனவங்க 3 பேர், ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ், 3 பேர் போறாங்க. இந்த 3 பேரில் அந்த நிலவுக்கு போய் அந்த அந்த இது கலம் இறங்கிய உடனே ஈகிள், அந்த கலத்தினுடைய பெயர் ஈகிள். ஈகிள் இறங்கின உடனே ஆல்ட்ரின் தான் இறங்கணுமா, ஆனா அவர் கொஞ்சம் தயங்கினாராம். அவர் தயங்குற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் டமால்னு குதிச்சுட்டாராம். உடங்க அப்பா சாமிகளா. இப்போ பசங்கள்லாம் இருக்கீங்க, ஸ்கூல்ல மார்ச் பாஸ் போறீங்கல்ல, கொடியை யார் தூக்கிட்டு போறதுன்னு யார் முடிவெடுப்பாங்க? பிடி டீச்சர் முடிவெடுப்பார், கரெக்டா? யாரு சொல்லிருக்காரோ அந்த பையன் தான் கொடி எடுத்துட்டு போகணும். இதை மாத்த முடியுமா? அந்த இடத்துல அந்த பையன் கொடி எடுக்க கொஞ்சம் தயங்கும் போது இன்னொரு பையன் கொடி எடுத்தா என்ன நடக்கும்? பிடி டீச்சர் டமால்னு அடிப்பாரு. அந்த காலமா தான் அடிப்பாரு, இந்த காலமா தான் யோ ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம். So every task has a commander. அந்த கமாண்டர் யார் என்பது பூமியிலேயே முடிவு செய்யப்பட்டு விடுமே தவிர அங்க போயெல்லாம் முடிவு செய்ய முடியாது. அந்த இடத்துல என்ன நடந்தது என்றால் 1969ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் அன்றைக்குத்தான் ஈகிள் என்கின்ற அந்த கலம், அப்போலோ என்பது விண்கலம், அதிலிருந்து புறப்பட்டு வந்த சிறு கலத்தின் பெயர் ஈகிள். ஈகிள் நிலவிலே தர இறங்கியது. அப்போது கிரீன்விச் டைம் சரியாக 8:45 இரவு. இரவுல போய் இறங்கினாங்கன்னா இங்க இரவு, ஆனா நிலவில அது பகல் தான். 8:45 மணி ராத்திரிக்கு கலம் இறங்கி இருக்கிறது. அந்த கதவுகள் திறந்தது ராத்திரி 11:45 மணிக்கு தான். என்ன காரணம்? முன்ன பேர தெரியாத இடசாமி டமால் வெளியில குதிச்சு ஏதாவது ஒண்ணுன்னா 4 மணி நேரம் இட் வாஸ் அப்சர்வ்ட். வேற எந்த பாய்சனஸ் கேஸ் எதுவும் இல்லையா? அந்த நிலவுல எவனாவது ஒருத்தர் ஏற்கனவே இருந்திருந்தான்னா, முகமற்ற மனிதர்கள் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு 4 மணி நேரம் கதவுகள் திறக்கப்படவே இல்லை. 11:45 மணிக்கு கதவு திறக்கப்பட்டது. கமாண்டரா யார் இருந்தாரோ அந்த ஆம்ஸ்ட்ராங் முதலில் தன்னுடைய காலை வைத்து இறங்கினார். அவர் இறங்கின பிறகு கூட ஆல்ட்ரின் இறங்கல, ஏனென்றால் that was the order. ஏன்னா கீழே இறங்கின பிறகு ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் செய்தியை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஆல்ட்ரின் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் உள்ளேயே இருந்து அதற்கு பிறகு நிலவில் இறங்கினார். காலின்ஸ் நிலவில் இறங்கவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க கலத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. 2 பேரும் காலி ஆயிட்டாங்கன்னா ஒரு ஆளாவது திரும்பி போகணுன்றதுக்காக. இதெல்லாம் யார் இறங்கணும், யார் கால் வைக்கணும்னு முன்னாடி சொல்லி தான் அனுப்புவாங்க. அந்த கட்டளையை மீறவே முடியாது. இது ராணுவ கட்டளை மதி. இங்க ராணுவத்துல படைக்கு போகிற போது இவர் முன்னால போனா அவர் தான் முன்னாடி போனோம், பின்னாடில இருந்து ஒரு ஆளு வெற்றிவேல் வீரவேல் போக முடியாது. இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை சுவைக்காக கொஞ்சம் மாற்றி சொல்லுகிற போக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அறிவின் பாதையில் செல்ல வேண்டும் என்றால் எது நடந்ததோ அதை தேடி செல்லுகிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி சுவாரஸ்யமா இன்னொன்னு சொல்றேன். சின்ன வயசுல நாம படிச்ச கதை, 2ஆம் கிளாஸ் புஸ்தகத்திலேயே வந்த கதை இது. இந்த கதையில என்ன நடக்கிறது என்றால், 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க. நம்ம எல்லாரும் இந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். 2 நண்பர்கள் காட்டுக்கு போறாங்க. 2 பேருக்கு என்ன ஒப்பந்தம்னா, உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் காப்பாத்துவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ காப்பாத்துவேன். பேசிக்கிட்டே போகும்போது கரடி வந்துருச்சு. அல்ல ஒருத்தனுக்கு தான் மரம் ஏற தெரியும். கரடியை பார்த்த உடனே ஃப்ரெண்டை விட்டுட்டு மரத்து மேல ஏறிட்டான். இந்த ஃப்ரெண்ட் என்ன செய்வான், அப்படியே படுத்துக்கிட்டு மூச்சை அடக்கிட்டு செத்து போனா போல, மரணம் அடைந்தால் போல இருந்தான். கரடி அவனை முகர்ந்து பார்த்தது. அவன் இறந்துட்டான்னு நினைச்சிட்டு கரடி விட்டுட்டு போயிடுச்சு.
அப்ப இந்த ஃப்ரெண்டு மரத்துல இருந்து இறங்கி வந்து கரடி ஒன்ட்டு என்னவோ சொல்லிச்சுல்ல, என்ன சொல்லிச்சுன்னு கேட்டானோ. இவன் சொன்னானா, இந்த மாதிரி நண்பனோட இன்னொரு தடவை காட்டுக்கு வராதன்னு கரடி சொல்லிச்சு. இந்த கதையை சின்ன பிள்ளையில நாம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கதையை இப்போது அலுவலகங்களில் வேலை செய்கிறவர்கள் மாற்றி சொல்லுகிறார்கள். 2 பேர் காட்டுக்கு போனாங்க. ஆரம்பம் ஒரே மாதிரி தான் இருக்கும், முடிவுல தான் ட்விஸ்ட் வரும். 2 பேர் காட்டுக்கு போனாங்க, ட்ரெக்கிங் போறாங்க. சோ 2 பேரும் இரவு டென்ட் அடிச்சு படுத்திருக்காங்க. காலையில பார்த்தாக்க டென்ட்டையே காணும். எங்கடா தலைக்கு மேல ஒரு டென்ட் இருந்ததேடா, எங்கடா போச்சு, காத்துல எங்க அடிச்சுட்டு போச்சா? போயிட்டு இருக்கும்போது கரடி வருது, தூரத்துல வருது. இந்த 2 ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் என்ன செய்யறான், தன்னுடைய பேக் பேக்கை கழட்டி அதுல இருந்து ஷூவை எடுத்து மாட்டிக்கிறான். இன்னொரு ஃப்ரெண்டு கேட்கிறான், ஏ லூசு லூசு பையல, நீ என்னதான் ஷூ போட்டுட்டு ஓடினாலும் கரடியை விட உன்னால வேகமா ஓட முடியுமா? ஃப்ரெண்டு சொன்னா, இப்ப கரடியை விட வேகமா ஓடணும்ன்றது முக்கியம் இல்ல, உன்னை விட வேகமா ஓடினா போருன்னு சொன்னானா. அவன் ஓடிட்டா இவனை தான் கரடி பிடிக்கும்னு. இதுதான் இந்த கால நட்பு என்று சொல்லுவது மாதிரி ஒரு கதையை எப்படி மாற்றி யோசிக்கிறோம் என்பதுதான் இதுல மிக மிக முக்கியமானது. இப்ப நான் அடுத்து உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுவும் எழுத்தாளர் சுஜாதா எழுதின கதை தான். இந்த கதையை ஏன் நான் சொல்ல போகிறேன் என்றால், இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லா கதையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே வந்தோம்ல, ஆனால் இந்த கதை மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். மாறுமா என்று எனக்கு தெரியாது. என்ன கதைனாக்க, ஒரு அம்மாக்கு 2 மகன்கள். பெரிய மகன் டெல்லியில இருக்கா, பெரிய பதவியில இருக்காரு. அவரும் அவர் மனைவியும் டெல்லியில இருக்காங்க. சின்ன பையனும் அவனோட மனைவி குழந்தைகள் இங்க இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. அம்மாவுக்கு வயசாயிருச்சு, அப்பா காலமாயிட்டாரு. இவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம்னா, 6 மாசம் அம்மாவை நீ வச்சுக்க, 6 மாசம் அம்மாவை நான் வச்சுக்கிறேன். இதுதான் இவங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த அம்மா சொல்லுது, டே ஏதாவது ஒரு இடமா என்ன இருக்க விடுங்கடா, வயசான காலத்துல டெல்லிக்கும் இங்கேக்கும் மாத்தி மாத்தி என்னால முடியலடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா. அதுக்கு 2 சகோதரர்களும் ஒத்துக்கல. ஒருவேளை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிகள் ஒத்துக்கொள்வதாகவே இல்லை. இப்ப தம்பியோட வீட்டுல தான் இந்த அம்மா இருக்கு. அந்த தம்பியோட மனைவி தினம் கேலண்டரை பார்த்துட்டே இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு, இன்னும் 4 நாள் இருக்கு, இன்னும் 3 நாள் இருக்கு, 6 மாசம் முடிய போகுது. உங்க அண்ணனுக்கு SMS அனுப்புங்க, இல்ல போன் பண்ணி சொல்லுங்க, அவர் எப்ப வந்து கூட்டிட்டு போறான். இந்த மகன் வந்து அண்ணாவுக்கு, அண்ணா 6 மாதம் முடிய போகிறது அண்ணா, நீ வந்து அம்மாவை கூட்டிட்டு போறியா, நானே கொண்டு வந்து விட்டுட்டா. உடனே அண்ணன் என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உடனே அண்ணன்ட்டேந்து SMS வருது, இங்க பாருடா தம்பி, திடீர்னு என்ன டெப்டேஷன்ல போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போக சொல்லிட்டாங்க, இப்போ உன்னோட அண்ணியும் கூட வரேன்றா, அதனால இந்த 6 மாசம் என்னால வச்சுக்க முடியாது, இந்த 6 மாசமும் சேர்த்து நீ வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1 வருஷம் நான் வச்சுக்கிறேன் நான் வந்த பிறகு நான் அண்ணன் பதில் அனுப்புறான். இதை பார்த்த உடனே தம்பிக்கு விலை வெளுத்து போச்சு. ஏன் விலை வெளுத்து போச்சு? இதை மனைவிட்ட எப்படி சொல்றதுன்ற பயத்தினால விலை வெளுத்து போச்சு. மனைவிட்ட வந்து சொல்றான், அண்ணாவுக்கு ஏதோ டெப்டேஷன் இருக்கான், இந்த டெப்டேஷன் கதையை என்கிட்ட அடிக்காதீங்க, 3 தடவை இதையே சொல்லி உங்க அம்மாவை என் தலையிலேயே கட்டிட்டாரு. நான் பிள்ளைய பாப்பேன்னா, தண்ணிக்கு கியூல நிப்பேன்னா, உங்களை பாப்பேன்னா, உங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பேன்னா, நான் என்ன வேலையை செய்வேன்? இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, நீங்க உங்க அம்மாவை டெல்லியில கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னு தம்பி என்னுடைய மனைவி பேசுறான். தம்பிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அங்க செய்யறதா இங்க செய்யறதான்னு ஒரே விதமான குழப்பம். வாங்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மிகவும் மதித்து போற்றுகிற கலைஞர் நர்த்தகி நடராஜ் வந்திருக்காங்க. உங்கள் சார்பில் சக்தி வந்திருக்காங்க. மிக 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 மகிழ்ச்சியான தருணங்களை எனக்கு கொடுத்தவர்கள். எங்கள் மதுரை கம்பன் கழகத்தில் அவருடைய நடன நிகழ்ச்சியை பார்த்த அந்த ஞாபகம் அவ்வளவு பசுமையாக இருக்கிறது. உங்களை பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெருங்கூட்டம் வந்திருக்கிறது. நான் இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடத்தில் இந்த உரை முடிந்துடும். சரி, கதை எங்க நிக்குதுன்னு ஞாபகம் இருக்கா? நர்த்தகி அம்மா வந்ததுல மறந்துட்டீங்களா? இப்ப தம்பிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, அம்மாவை என்ன செய்வது என்று தெரியவில்லை. அண்ணாவுக்கு போன் பண்றான், இந்த தடவை என்னால வச்சுக்கவே முடியாது அண்ணா, எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, நீ எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. அண்ணா சொல்றான், இதை பாரு, உன்னுடைய ஒய்ஃப் பேச்சை கேட்டுக்கிட்டு
நீ இந்த மாதிரி மோசமா நடந்துக்காத. தம்பி சொல்றான், நீ மட்டும் நீ உங்க ஒய்ஃப் பேச கேட்டு தானே நடந்துக்கிற. நீ ரெண்டு பேருக்கும் சண்டை. எதுக்கு? அம்மாவை நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதான்றதுக்கு சண்டை. இப்போ அன்னைக்கு இவங்களுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அதாவது இவங்க அப்பா கூட வேலை செய்தவர். அவரை போய் தம்பி பார்க்கணும். தம்பி பார்த்துட்டு சொல்றான், அங்கிள் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இந்த ஏதாவது ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுங்க இதுக்கு என்று அந்த நண்பரிடம் போய் தம்பி கேட்கிறான். அந்த நண்பர் சொல்றாரு, இது பாருப்பா, இப்ப தானே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு. நீ உங்க அம்மா வச்சுக்கணுமா உன் தம்பி வச்சுக்கணுமான்ற பிரச்சனையில இருந்து தானே ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. என்ன சொல்யூஷன்? உங்க அப்பாவுடைய பேர்ல ஒரு லேண்ட் இருந்தது, சென்னையில ஒரு லேண்ட் இருந்தது. அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 1 கோடி ரூபாய். இந்த லேண்டு உங்க அப்பாவுக்கா அவங்களோட சகோதரர்களுக்கான ஒரு லிட்டிகேஷன் நடந்துட்டு இருந்தது. கேஸ் 30 வருஷம் நடந்து இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. உங்க அப்பாவுக்கு தான் இந்த லேண்டுன்னு தீர்ப்பு வந்தாச்சு. உங்க அப்பாவினுடைய லீகல் ஹேர் வந்து உங்க அம்மா தான். அதனால உங்க அம்மாவுக்கு இப்ப 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுது. அவங்க தனியா ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு தன்னை பாத்துக்கிறதுக்கு 2-3 ஆட்களை வச்சுக்கிட்டு தனியாவே நிம்மதியா இருக்கலாம்ப்பா. உனக்கும் பிரச்சனை இல்லை, உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி குடும்ப நண்பர் சொல்லுகிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட, அம்மா நான் யோசிச்சு பார்த்தேம்மா, உன்னை அங்கேயும் இங்கேயுமா அனுப்புறது எந்த விதத்திலையுமே நியாயம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா. எங்களோடையே நீங்க எப்பவும் இருக்கலாமான்னு தம்பி சொல்லும் போது போன் அடிக்குது. யார் போன் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே? அண்ணன் போன் பண்ணி, தம்பி நான் யோசிச்சு பார்த்தேன்டா, டெப்டேஷன்லாம் வரும் போகும், வாழ்க்கையில அதுவா பெரிய விஷயம், தாயை பாதுகாப்பது தானே ஒரு மகனுக்கு தலையாய கடமை. நீ உடனே அம்மாவை நானே வந்து கூட்டிட்டு போறேன்டா, என்கிட்டயே இனிமே அம்மா இருக்கட்டும்டா என்று அண்ணன் சொல்லுவதோடு கதை முடிகிறது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல, தனியாவே போயிட்டாங்களா? புத்திசாலியா இருந்தா அதை தான் செஞ்சிருக்கணும். நீங்க 2 பேரும் வேணாண்டா சாமி, நான் இருக்கேன், எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு கடைசி மட்டும் இருக்கேன், அதுக்கு பிறகு பாத்துக்கலாம். இன்றைக்கு முதியோர்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவை சுஜாதா கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். எல்லா மகன்களும் மகள்களும் நல்லவர்கள் தான், யாரையும் நாம தவறோ தீங்கோ சொல்லவில்லை. ஆனால் முதுமையிலே நாம் இருப்பதை எந்த நிழலில் என்பதை உங்களுக்கு ஆரோக்கியமும் வசதியும் இருக்கிற போதே நீங்கள் முடிவு செய்து கொண்டு விட வேண்டும் என்பதை 30 வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா சொல்லியிருக்காரு. இந்த கதையை மாத்தணும் நான் ஆசைப்படுறேன். அந்த அம்மாவுக்கு சொத்து வராமலேயே அண்ணனும் தம்பியும் அம்மா என்னோட தான் இருக்கணும்னு சொத்து இல்லாத அம்மாவுக்காக சண்டை போடுகிற அண்ணனும் தம்பியும் இருந்தால் இந்த கதை எவ்வளவு நல்ல கதையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி நடக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நிறைவாக, மிக மிக நிறைவாக ஒரே ஒரு கதை, அறம் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய ஒரு கதை. அதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த அறம் என்கிற கதையில ஒரு எழுத்தாளர், இது கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி, 45 வருஷம் முன்னாடி நடந்த கதைங்க. அப்பதான் சுதந்திரத்துக்கு பிறகு நிறைய பதிப்பாளர்கள் நாட்டுக்கு உழைத்த நல்லவர்ன்ற பேர்ல புக்கெல்லாம் போடுவாங்க. காந்தியை பற்றி, நேருவை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் வரும். இந்த புத்தகங்களை எழுதுவதற்கு ஒரு எழுத்தாளர் அவங்களுக்கு தேவையா இருந்தார். அப்ப உண்மையிலேயே ஒரு எழுத்தாளர் இருந்தார். அந்த எழுத்தாளர்கிட்ட இவங்க கேட்டாங்க, 100 புக்கு வேணும்னு கேட்டாங்க. எவ்வளவு புக்கு? 100 புக்கு. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள வேணும். அப்ப ஒரு புக்கு எழுத 3 நாள் தான் டைம். ஒரு புத்தகத்துக்கு 3 நாள் மாத்திரமே நேரம். ஒரு எழுத்தாளரால எப்படிங்க எழுத முடியும்? இன்றைய மாதிரி லேப்டாப் கிடையாது, உங்களுக்கு வேர்ட் ப்ராசஸர் கிடையாது, சாட் ஜிபிடி கிடையாது, நீ சொன்னாலே அதுவே எழுதிடுறது. சாட் ஜிபிடி எதுவும் கிடையாது. உட்கார்ந்து கை ஒடிய 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 அந்த எழுத்தாளர் 100 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த பதிப்பாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா என்கிட்ட காசு கொடுக்காதீங்க, நீங்களே சேர்த்து வச்சுக்குங்க, ஏன்னா என் கையில காசு வந்தா செலவழிச்சிருவேன், நீங்களே வச்சுக்குங்க, ஒரு புக்குக்கு 500 ரூபாவோ எவ்வளவோ நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு கடைசியில கொடுங்கன்னு சொல்றாரு. இப்ப நடுவில் செலவுக்கு கொஞ்சம் வாங்கினது போக பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு பதிப்பாளர்கிட்ட போய் நீங்க எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும், நான் புக்கெல்லாம் எழுதிட்டேன், 5000 ரூபாய் கொடுங்கன்னு அந்த பதிப்பாளர் சொல்றான். 5000 ரூபாய் எப்படி நான் உனக்கு கொடுக்கணும்? கணக்கு ஒழுங்கா பத்திய 300 ரூபாய் தரேன், இப்ப வச்சுக்க, அப்புறம் கொஞ்சம் 1000 ரூபாய் தரேன், அவ்வளவுதான் முடியும்னு பதிப்பாளர் சொல்லிவிட்டார்.
இப்படிலாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்பதை உங்களால் நம்ப முடியுமானால் அப்படித்தான் எழுத்தாளர்களுடைய நிலைமை இருந்தது. இவர் என்ன செய்வாரு? பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டாரு, அழறாரு, கெஞ்சறாரு, காலில் விழறாரு, மண்ணை வாரி தூக்கி அவரை ஏசுறாரு, நல்ல கன்னத்துல அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு. என்ன நீ தின்ற சோறு நான் போட்ட பிச்சை, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? 5000 ரூபாய் கேட்கிற அளவு நீ பெரிய ஆளா? தொலைச்சிருவேன்னு சொல்லி அந்த பதிப்பாளர் இவரை அடித்து விரட்டி விடுகிறார். இவர் என்ன செஞ்சாருன்னா நேர அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுல அந்த ஆட்சி உட்காந்து ஏதோ ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு. இந்த எழுத்தாளர் ஆவேசத்தோடு போகிறார். எழுத்தாளனுடைய தலையில மண்ணை போட்டுட்டு நீ நல்லா வாழ்ந்துருவியா, நீ உங்க குடும்பத்துல இனிமே எவனுக்குமே படிப்பு வராது அப்படின்னு ஒரு சாபம் மதி சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். இந்த ஆட்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ரொம்ப கொஞ்சம் பருமனா இருக்கிற ஆட்சியம், நடக்க முடியாம நடந்து வீட்டுக்காரரோட கடை வாசல்ல நிக்குது. எழுத்தாளருக்கு கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி இருக்க. அவர் சொல்றாரு, அம்மா நீ இதுல எல்லாம் தலையிடாத, இதெல்லாம் பிசினஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுக்கு போ. எழுத்தாளர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உங்க வீட்டுல யாருக்குமே படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாரு. லட்சுமி வருவா போவா, ஆனா சரஸ்வதி 7 தலைமுறைக்கு ஒரு தடவை தான் வருவா, வந்தா அவளை விட்டுறக்கூடாது. இந்த சாபத்தை நம்ம குடும்பத்து மேல நான் வாங்க மாட்டேன், எழுத்தாளனுக்கு பணம் கொடுன்னு அந்த அம்மா சொல்லுது. அவரு ஒத்துக்கல. இந்த அம்மா என்ன செஞ்சது தெரியுமா? சித்திரை மாசம் வெயில்ல நடுத்தெருவில் உட்காந்துருச்சு கடை வாசல். தர்ணா பண்றோம்னு சொல்றான்ல, போராட்டம் பண்ற மாதிரி கடை வாசல்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு. நீ எழுத்தாளனுக்கு பணத்தை கொடுத்தா தான் நான் இங்க இருந்து எழுந்துப்பேன். சித்திரை மாசம் வெயில். அந்த அம்மாவை யாராலையும் எழுப்ப முடியல. அந்த பதிப்பாளர் பதறிட்டாரு, ஐயோ தாயே நான் எப்படியாவது கொடுத்துறேன். அங்க ஓடினாரு, இங்க ஓடினாரு, எங்கேயோ. அந்த காலத்துல 5000 ரூபான்றதே பெரிய தொகை தான் பதிப்பாளர்களுக்கு கூட. எப்படியோ பணத்தை சேர்த்து எழுத்தாளர்கிட்ட, அப்பா நீ உங்க வீட்டு கல்யாணத்தை நடத்துக்கப்பா, என்னுடைய குல தெய்வம் தெருவில் உட்கார்ந்து இருக்குப்பா, நீ வச்சுக்க பணத்தைன்னு கொடுத்துட்டு ஓடி வந்தார். அந்த ஆட்சியை தரையிலிருந்து எழுப்ப முடியலங்க. புடவையும் பாவாடையும் உருகி ஓடுற தார்ல ஒட்டிக்கிட்டு கால் சதையே அந்த தார்ல ஒட்டிக்கிச்சு. அந்த ஆட்சியை எழுப்ப முடியல. 4 பேரா சேர்ந்து எழுப்பி அவங்கள வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்புறமா அந்த எழுத்தாளரை வீட்டுக்கு வர சொல்லி தாம்பாளத்துல பணத்தை வச்சு எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு சாபம் மாதிரி சொன்னீங்கல்ல உங்க குடும்பத்துல யாருக்குமே படிப்பு வராதுன்னு, அதை கொஞ்சம் மாத்தி சொல்லிடுங்க. கல்வி ரொம்ப தேவை, படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த எழுத்தாளருக்கு கண்ணுல இருந்து தண்ணி வருது, பேச்சு வரல. திட்டும் போது ஆவேசமா திட்டாரு, இப்ப திட்ட திரும்ப வாங்கறதுக்கு வார்த்தை வரல. அவர் யோசிச்சு பாக்குறாரு, அன்னைக்கு ஒரு ஆட்சி இப்படித்தான் போராடினா, தன்னுடைய கணவன் கொல்லப்பட்டார் என்ற போது அன்றைக்கு ஒரு ஆட்சி மதுரையில போய் நின்று செலம்போட போராடினா, இந்த ஆட்சியும் அந்த ஆட்சியும் ஒரே ஆட்சி தான். எந்தெந்த இடங்களில் அறம் மீறப்படுகிறதோ அங்கே பெண்களின் குரல் ஒலிக்கும் என்பதுதான் இந்த மண்ணினுடைய அறம். வீட்டுல இருக்கிறவங்க தப்பு செய்யலாம், கணவன் தப்பு செய்யலாம், மகன் தப்பு செய்யலாம், மகள் தப்பு செய்யலாம். ஆனா அந்த வீட்டிலே இருக்கிற பெண்மை அறத்தை காப்பாற்றும் என்பது இந்த மண்ணிலே இருக்கிற ஒரு வழக்கம். ஏன் நாங்க தான் ஏன் காப்பாற்றணும் எழுதி வச்சிருக்க, நீங்க என்ன வேணா செய்வீங்க, நாங்க இந்த கேள்வியை கேட்கலாமா என்றால் கேட்கலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற தானே வேணும். எல்லாருமே கைவிட்டு விட்டால் இந்த மண்ணில் அறம் யாருடைய கையில் இருக்கும்? எல்லாரும் கைவிட்ட பிறகும் கூட ஒரு வீட்டிலே இருக்கிற அம்மா, ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண் அறத்தை கைவிடக்கூடாது என்பதைத்தான் அறம் என்ற கதையிலே ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்கிறார். புத்தகங்கள் நமக்கு என்ன கொடுக்கும்? தொடங்கிய கேள்வியோடே முடித்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பதில் இல்லாத கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியது புத்தகம் மாத்திரம்தான். அதனால்தான் தூக்கிலிடப்படுகிற நேரம் பகத்சிங்குக்கு காலை 6 மணி. திடீரென்று அந்த நேரத்தை இரவு 12 மணியாக முன்னால வச்சுட்டாங்க. 6 மணிக்கு தான் தூக்கில போடுவாங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, 12 மணிக்கே இரவு தூக்கில போட்டுறேன்னு பகத்சிங்கிடம் வந்து சொன்னார்கள். பகத்சிங், ஐயோ இந்த புத்தகம் பாதியில இருக்கிறதே என்று பதில் சொல்லி இருக்கிறார். சாக போகிறோம் என்பதை விட ஒரு புத்தகத்தை படித்து முடிப்பதற்கு முன் சாக போகிறோம் என்பது ஒரு கவலையாக அவருக்கு உறுத்தி இருக்கிறது என்றால், இங்கே இருக்கிற அன்பர்களையும் நண்பர்களையும் மாணவ கண்மணிகளையும் பார்த்து சொல்லுகின்றேன், வாழ்க்கையில் நாம் போகிற பாதையிலிருந்து ஒரு அடியாவது உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை உங்களுக்கு விருப்பமான ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பதுதான். நீங்க எங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவீங்க, வீட்டம்மா கேட்கும், போன தடவை வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டியா?
அப்படியேதான் இருக்குது. புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருதுன்னு சில பேர் சொல்றாங்க. தூக்கம் வந்தாலும் கூட தூக்கம் வருகிற வரை படிப்பதிலே ஒரு சுவை கண்டுவிட்டால் அந்த தூக்கம் போய்விடும். நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் எழுத்து. நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். பொன்னியின் செல்வனை ராத்திரி முழுக்க படிச்சு அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வச்சுக்கிட்டு அந்த பொன்னியின் செல்வனின் ஆதித்த கரிகாலனின் கொலை நடந்த கடம்பூர் இங்கதான் இருக்கு. ஒவ்வொரு கதையும் நம்மை நாம் வாழ்கிற காலத்திலிருந்து வேறு காலத்துக்கு எடுத்து போகிறது. பொன்னியின் செல்வனை படித்த போது 1000 ஆண்டுகள் பின்னால் போகின்றோம். ஒரு சயின்ஸ் பிக்ஷனை படிக்கிற போது 100 ஆண்டுகள் முன்னால் போகின்றோம். நாம் வாழ்கிற காலத்திலிருந்து நம்மை தாண்டி எடுத்து செல்லக்கூடியவை புத்தகங்கள். நமக்கு அறத்தை கொடுப்பவை, அன்பை போதிப்பவை எப்போதும் புத்தகங்கள். கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர், துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடம்பை படுப்பர் இடும்பை கிடம்பை படா தவர் முயுவ விளக்க உரை.
துன்பம் வந்தபோது அதற்காக வருந்திக் கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர் துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள். இடும்பை கிடும்பை படுப்பர் இடும்பை கிடும்பை படா தவர் முயூவ விளக்க உரை. துன்பம் வந்தபோது அதற்காக வருந்திக் கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்று விடுவார். சாலமன் பாப்பையா விளக்க உரை. வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கமுள்ளவர் துன்பத்திற்கு துன்பம் தருவர். கலைஞர் விளக்க உரை. துன்பம் சூழும்போது துவண்டு போகாதவர்கள் அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதனை தோல்வியுறச் செய்வார்கள்.